ஜெயகாந்தன் அவர்களோடு பழகிய அந்த நாட்களை எல்லாம் மீண்டும் நினைவூட்டி அவரோடு நாமும் இருக்கிற உணர்வை ஏற்படுத்தி சென்று இருக்கிற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அடிப்படையில் கவிஞராக முகிழ்ந்து ஓவியராக திகழ்ந்து கலை விமர்சகராக பெயர் பெற்று மொழிபெயர்ப்பாளராக இருந்து உலக இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியவரும் நுண்கலை இதழின் ஆசிரியராக இருந்து அதே வேளையில் வங்கி ஊழியராகவும் பணியாற்றி விரிப்ப ஓய்வில் ஓய்வு பெற்று முழுநேர இலக்கிய பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் திரு இந்திரன் அவர்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக ஓவிய சிற்ப கலைஞர்களை உலகெங்கும் அறிய விதையிட்டு விருட்சமாய் வளர பின்னின்று பயணித்து கொண்டிருப்பவர் கவிஞர் இந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, டிஸ்கவரி புக் பேலஸினுடைய பிரபஞ்சன் அரங்கம் ஜேகேவின் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த கூட்டத்தில் அவருடைய அறையில், அந்த ஆழ்வாப்பேட்டில் இருந்த அந்த அறையில் எப்படி நம்மலாம் எல்லோரும் கலந்து இருக்கும்போது ஒரு காற்றும் வெளிச்சமும் புகுந்து விளையாடக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்த மாதிரியான ஒரு உணர்வை இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் எல்லோரும் நமக்கு தருகிறார்கள். ஜேகேவை பற்றி பேசுவது என்று சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருவது எழுத்தை வாழ்தல். எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஏராளமாக எழுதினவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனாகவே வாழ்வது அப்படின்றத ஜேகே கிட்ட தான் நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டோம். அதில் ரொம்ப அதிர்ச்சி தரும் விதத்தில் அவர் பல நேரங்களில் மிக மிக உண்மையாக இருப்பார் இல்லையா. அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கெல்லாம். அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, என்னை முதலாக ஒரு வங்கியில் ஒரு காசாளனாக இருந்தேன்னு ஒரு 20-22 வயது. அப்போது நம்ம எழில்முத்துவனுடைய தந்தையார் புலவத்தா கோவிந்தன் அவரோடு என்னை அழைத்து சென்றார். புஷ்கின் கிளப்பு, நம்மளுடைய ஹவுஸ் ஆஃப் சவுத் கல்ச்சரில் அந்த கூட்டம், அந்த வெளியில் எல்லோரும் நிற்கிறார்கள். அந்த இடத்துல எல்லோரும் வெளியில் நிற்கும்போது ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு நல்ல அப்படியே டாட்டட் ஷர்ட், ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி நிற்கிறாரு. நான் போயிருக்கேன் கோவிந்தனோட. அங்கே எப்படி இருக்குன்னா, வெளியில் நிற்கிறாரு. அங்கே ஒரு பதிப்பாளர் கலைஞர் மாசிலாமணி கையில் அந்த பொட்டலத்தை வைத்து கொண்டு பிரித்து நின்று கொண்டிருக்கிறார். ஜேகே அதனுடைய அந்த பைப்பில் அதை எடுத்து நிரப்பி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் புலவர் தாக்கவேந்தன் என்னை காண்பித்து ஒரு இளம் கவிஞர், நல்ல கவிஞர் இது போல் எழுதி வருகிறார் அப்படின்னாரு. சொன்னோடனே ஜேகே என்ன செய்தார், கையில் வச்சுருந்த பைப்பை கலைஞர் மாசிலாமணிக்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எனக்கு வணக்கம் தெரிவித்தார். எனக்கு ரொம்ப ஒரு கூச்சமாக இருந்தது. வணக்கம் தெரிவிச்சிட்டு இருக்கும்போதே கோவிந்தன் அடுத்து சொன்னார், ஒரு நல்ல கவிஞர் சொன்னார், நல்ல கவிஞர் இந்தியன் வங்கியில் கேஷியராக இருக்காருன்னார். அது தேவையற்ற செய்தி. கை கீழே விழுந்துருச்சு. அடுத்த நிமிஷம் இதெல்லாம் எப்படி அவர் இயல்பா அப்படின்னா, ஒரு தேவையற்ற செய்தின்னு சொல்லி உடனே அடுத்த நிமிஷமே கையை கீழே போட்ட உடனே அப்படியே எங்களுக்கு அந்த முதல் சந்திப்பிலேயே ஜெயகாந்தனை நாங்கள் அவருடைய எழுத்தை படிக்கிற போது, எப்படி அவருடைய எழுத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, அந்த ஒரு எறும்பு புத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எறும்பு புத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொலையாக நிறைய சுரங்கப்பாதைகள் இருக்கும். இத்தனை சுரங்கப்பாதைகளும் இத்தனை
எறும்புகள், சின்ன எறும்புகள் எப்படி அமைத்தன, அதுக்குள்ளே இருக்க அந்த காம்ப்ளிகேட்டட் அந்த டன்னல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டன்னல்ஸ் எல்லாம் இந்த எறும்புகள் எப்படி உருவாக்கினேன்னு ஆச்சரியம். அது மாதிரி ஜெயகாந்தனுடைய எழுத்தில் பார்த்தா அது உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே இருந்தது. எல்லாத்தையோடையும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜெயகாந்தனோடு ஒரு முறை நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து ஏதோ கொல்லந்தெருவில் ஊசி விற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம லெனின் சார் இருக்கார், நம்ம ஜேகே பின்னாடி இருக்கார் ஓவியர், அப்புறம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாருமே அவர் பக்கத்தில் நம்ம திப்பு இருக்கார், எல்லாருமே இருக்கு, எழில் முத்து எல்லோரும் இருக்காங்க. அதனால் இது சொல்ல, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம்ன்றதுனால நான் வந்து அதை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து வெளிச்சம்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தோம் நாங்கள். அந்த வெளிச்சம்ன்ற பத்திரிக்கையை ஜேகேனுடைய ஒரு இன்டர்வியூ அதில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. உடனே நினச்ச கோவிந்தன்கிட்ட சொன்னேன். கோவிந்தன் சொன்னார், சரி நம்ம போயிடலாம், மடத்துக்கு போயிடலாம், அவர்கிட்ட கேட்கலான்னு. நாங்கள் அந்த காலத்தில் வந்து ரெக்கார்டிங்கெல்லாம் இது கிடையாது, ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுறதோடு போனோம். போனோன்னா அவர் அங்கே அந்த மடத்தில் வந்து எல்லோரும் சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு வெறும் உடம்பா அப்படி பாதி புரண்டு தரையில் படுத்து புரண்டுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனவுடனே எல்லாம் பேசி கொஞ்சம் செட்டில் ஆனவுடனே அவர் கோவிந்தன் சொன்னார், இவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க இவங்கெல்லாம், ஒரு வெளிச்சம்னு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படி பார்த்தார், என்னடா நீங்களா வெளிச்சம்ன்ற மாதிரி பார்த்தார். பார்த்தபோது நான் என்ன செய்தேன், அதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒன்று எழுதி வச்சுருந்தேன். எப்படி அதை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மேனிஃபெஸ்டோவை நான் படித்தேன். படித்தபோது இலக்கியமும் கலைகளும் இங்கே இருண்டு போய்விட்டன என்று குறையும் கோபமும் கொண்ட இளைஞர்களின் கூட்டு முயற்சி தான் இந்த வெளிச்சம் அப்படின்னு முதல் வரியை படித்த உடனே, என்னது இலக்கியம் கலைகளும் இருண்டு போய்விட்டனவா? ராமாயணமும் மகாபாரதமும் பிறந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு நான் இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு எப்படி சொல்வீங்க இலக்கியம் கலைகளும் இருண்டு போய்விட்டலன்னு அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் அப்படியே சப்த நாடி ஒடுங்கி போச்சு. இலக்கியம் கலைகள் இருண்டு போச்சா அப்படின்ட்டு அதுக்கடுத்து சரி ஃபர்தராக படித்தேன். அப்படி படித்து அது முடியும் போது என்னன்னா, எங்களுடைய பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை இருட்டினால் அணைக்க முடியாது என்பதுதான் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டோ. அப்போ சொன்னார். அப்போ அப்படி சொல்லி நான் படித்து முடித்த உடனே படுத்து புறணிக்கிட்டு இருந்தவர் எழுந்து உட்காந்தார், சுதாரித்து எழுந்து உட்காந்து லுங்கியை கட்டி, என்ன ஒரு மெழுகுவர்த்தியை அணைக்க முடியாத ஒரு பலகீனமான இருட்டை பற்றி என்ன பேச்சு? இருட்டெல்லாம் வந்துங்க வெளிச்சத்துக்கு எதிரி கிடையாதுங்க, வலமும் இடமும் போல. இருட்டும் வெளிச்சமும் எதிரி கிடையாது, இல்லை பக்கத்தில் இருக்கு. இதில் யார் வெளிச்சம் யார் இருட்டு? நீங்கள் தான் இருட்டு, நீங்கள் வெளிச்சம் பத்திரிக்கை நடத்துறீங்களா அப்படின்னாரு. என்னடா இதுன்னு சரி, அவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் பேசுகிற வார்த்தைகள் கிடைச்சா போதும், நம்ம பத்திரிகைக்கு இதுவும் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசாமல் கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ சொன்னார், சம்பளத்து என்ன சௌரியமாக மாதம் சம்பளத்துக்காக போய் சம்பளத்துக்காக மாதம் போய் சௌரியமாக சலாம் போடுற நீங்கள் எல்லாம் எப்படி சமுதாயத்துக்கு போராட வருவீங்க? நீங்கள் எதுக்கு வெளிச்சம் பத்திரிகை நடத்துறீங்க? உங்களால் முடியுமா அப்படின்னு ஆரம்பித்தாருங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு அவருடைய சிந்தனை வெள்ளம் புரண்டோடி பல்வேறு கேள்விகளை எழுப்பி எங்களை ஒரு பெரிய ஒரு சுய விமர்சனத்தை அவர் உருவாக்கியதை பார்த்தபோது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எங்களுக்கு வந்த பக்கம் வந்து நாங்கள் வெளிச்சம்ன்றது வந்து ஒரு 8 பக்க பேப்பர் தான். அந்த 8 பக்கத்துக்கு மேலே ஒரு சின்ன புக்லெட்டே போடுற லெவலுக்கு அவர் வந்து எங்களுக்கு பேசியிருந்தார். அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் அது எல்லாத்தையும் வந்து புத்தகமாக போட்டோம். அதில் அவர் கேட்ட பெரிய கேள்வி என்னவென்றால், இருட்டு சமூகம் எல்லாம் அழுக்காக இருக்கும், ஆனால் உங்களுடைய இலக்கியம் மட்டும் சுத்தமாக இருக்கணுமா? அது எப்படிங்க இருக்கும்? வெண்டைக்காய் சாப்பிட்டு ஏப்பம் விட்டால் வெண்டைக்காய் வாசனை,
முள்ளங்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டா முள்ளங்கி வாசனை. இந்த கிரிமினல் சமூகத்தில் இருக்கவங்க எழுதுகிற எழுத்து கிரிமினல் தனமாக தானே இருக்கும். அது சினிமா கிரிமினல் தனமாக தானே இருக்கும். அது மட்டும் எப்படி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு கேள்விகளை கேட்டு நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனை மரபை அவர் உருவாக்கினார். அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே அது எப்படி ஆராய வேண்டும் என்பதை அவர் வந்து சர்வசகஜமாக கேள்விக்குட்படுத்தினார். அதெல்லாம் விட நாங்கள் வந்து சின்ன பையன்தான் நான் அப்போ அவருக்கு முன்னாடி. அப்போ வந்து எங்களெல்லாம் வந்து ஒரு வீரர்களாக, நாங்களெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளன் வந்தால் எதையும் தட்டி கேட்கிற தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ரோல் மாடலை அவர் எங்களுக்கெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு இது. நாங்கள்லாம் சின்ன பசங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, அப்போ வந்து வெண்மணியினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ மிராசுதாரர்களுக்கு சார்பாக ஜஸ்டிஸ் மகராஜன் வந்து அந்த வெண்மணி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அப்போ வந்து ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு இலக்கிய கூட்டம். அதில் யார் 3 பேர் தான் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி, அவர் அப்போ சீஃப் மினிஸ்டர். அடுத்தது ஜஸ்டிஸ் மகராஜன், இந்த தீர்ப்பை எழுதினவர். 3வது ஜெயகாந்தன். இந்த 3 பேர் இருக்காங்க. நான் ஒரு சின்ன பையன். அப்போ வந்து அந்த பேங்க்கில் கூட வேலையில் இல்லை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பியூசி என்னமோ படிக்கிறேன். பியூசின்னு என்ன +2 மாணவன். அப்போ போய் அங்கே போய் அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் உட்காந்துருக்கும் போது வேறு ஒன்றுமே இல்லை. ஜெயகாந்தன் பேசுவார்னாங்க. அவர் அங்கேருந்து எழுந்து வந்தார். வந்த உடனே பெரியவர்களே அவர்களே இவர்களே எதுவுமே இல்லை. வெறுமனே எடுத்த உடனே அவர் சொன்னார், நாட்டில் நீதியும் நிர்வாகமும் கெட்டுவிட்டது என்பதற்கு இந்த 2 பேர் தான் சாட்சி. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ். நான் வந்து ஒரு சின்ன பையனுக்கு நான் அப்படியே சேர்லேருந்து எகிரி குதித்து கை தட்டுறேன். அப்போ அப்படி கேட்டுட்டு அவர் வந்து அடுத்து அந்த கீழ்வெண்மணியில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இப்போல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றியெல்லாம் எழுத்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான் ஜெயகாந்தன் செய்த மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து அவருடைய எழுத்துக்களை நான் பார்த்து படித்து கற்றுக்கொண்ட பல்வேறு விஷயங்களை விட அவருடைய வாழ்க்கை, எழுத்தை வாழ்தல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்தல் நாங்களாம் படிக்கிறோம். என்ன மேல்நாட்டு எழுத்தாளர்களை பற்றி படிக்கிறோங்க, சார்த்தரை பற்றி படிக்கிறோம். சார்த்தருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தார்கள், சார்த்தர் வந்து அதை நிராகரித்து விட்டார்னு பெருசாக பேசுகிறோம். பெர்ட்ரண்ட் ரசல் சின்ன பையனாக இருந்தபோது அவருக்கு மெஜாரிட்டி அட்டைன் பண்ண உடனே பெர்ட்ரண்ட் ரசல்கிட்ட வந்து சொல்கிறார் அவருடைய வழக்கறிஞர், அவர் பெரிய பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர் ரசல்கிட்ட சொல்கிறாங்க, தபார்ப்பா நீ வந்து மெஜாரிட்டி அட்டைன் பண்ணிட்டு நீ ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்ட, உனக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்து உன்னுடைய பாட்டனார் எழுதியிருக்க, அவர் ஒரு பிரபு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இந்த அப்பா அந்த உயில் அதன்படி உனக்கு தான் சேரணும்னு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த 18 வயது சிறுவனாகிய பெர்ட்ரண்ட் ரசல் கேட்குறாரு, அந்த உயிலை வச்சுட்டு போங்க நான் படித்து பார்க்குறேன்னு. அதில் என்ன எழுதியிருக்குனாக்கா, if Bertrand Russell is grown up and attains majority and he is grown up as a good Christian, all these things will go on. உடனே ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு இந்த உயில் படி இந்த சொத்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுன்றார். ஏன்னு கேட்டால் அதில் வந்து when I am grown up as a good Christian இதெல்லாம் வரும்னு சொல்கிறோம். நான் கிறிஸ்டியன் இல்லைப்பா, நான் ஒரு நாஸ்திகன், எனக்கு இதுக்கு அப்பாற்பட்டவன், எனக்கு எதிர்ப்பானவன், எனவே இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் எனக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லி மறுத்து பேசுகிறது 18 வயது சிறுவன். இந்த இடத்துல தான் ஒரு இன்டலெக்சுவல் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குது. அறிவாளிக்கான அறிவுஜீவிக்கான குறைந்தபட்ச ஒரு நேர்மையாவது நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து எழுத்தாளர்கள் வந்து கேவலம் விருதுகளுக்காகலாம் ரொம்ப வேதனையாக இருக்காது. ஜெயகாந்தன் கிட்டலாம் நெருங்க முடியாதுங்க, அதெல்லாம் இது இல்லை. அவருடைய என்னை வந்து ஒவ்வொரு முறை ஜெயகாந்தனெல்லாம் ஆகிறதுல முயற்சி பண்ண முடியாது. ஜெயகாந்தன் ஒருத்தர் தான். எப்படின்னா, காமராஜரை வைத்து ஒரு புத்தக வெளியீடு, இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள்,
காமராஜர் வெளியிடணும்னு கேட்குறாரு. கேட்குறவர் எப்படி கேட்குறாருன்னா, இந்த பெருந்தலைவர் காமராஜர் இந்த புத்தகத்தை வெளியிடுவார், இவரை வைத்து நான் வெளியிடுவதற்கு காரணம் இவர்தான் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரமான அரசியல்வாதி என்பதால் அல்ல, இந்த இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் நடந்தேறுகிற காலத்தில் காமராஜர் ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தினுடைய கதாநாயகனாக காமராஜர் இருந்தார். அதனால்தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு சொல்கிறேன். அதனால் இவரை நம்பி நீங்கள் பின்தொடர்ந்து விடாதீர்கள் அப்படின்னு காமராஜரை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அதனால் அதே போல் இந்த உண்மையை இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அதிகாரத்தின் எதிரே உண்மையை பேசுதல் தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டிய அரிச்சுவடி. அதிகாரத்தின் எதிரே உண்மையை பேசுதல் என்பதை ஜெயகாந்தன் ஒரு கலையாக பயின்றார். அது ருத்ரமோ கோபமோ அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல அதிகாரமா, அதுக்காக நான் இறங்க முடியாது. என்னுடைய அறிவு ஜீவிதம்னு ஒன்று இருக்குது. அறிவாளிக்கான குறைந்தபட்ச ஒரு துண்டு போட்டுக்கிட்டு கூட யாரும் அந்த அதிகாரத்துக்கு எதிராக நிற்பதற்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் ஜெயகாந்தன் போல ஒருவருடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், அதை பார்த்தோம், சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிற போது ஜெயகாந்தன் சொல்கிறாரு, எவ்வளோ எழுதிட்டாருங்க. ஒரு தடவை சொல்கிறாரு, அதை ஒரு முன்னுரையில் கூட ஒரு முன்னுரையில் எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ எழுதிட்டேன், ஆனால் என்னுடைய எழுத்து ஒரு தடவைங்க ஜஸ்டிஸ் மகராஜன் தலைமையில் நம்ம இந்த மடம் ஒன்று குன்றக்குடி மரமாக ஒரு மடம் ஒன்று இருக்குங்க. அதில் ஒரு சின்ன கூட்டம், அது பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் மூணா அருணாச்சலம், அப்புறமா ஜஸ்டிஸ் மகராஜன், அப்புறம் அப்போ தாகூர் ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் இருந்தார், சந்திரசேகரன். தாகூர்லேயே அப்படியே அத்துப்படி பண்ணுவார். தாகூர் ப்ரொஃபஸர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ ஜெயகாந்தனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஜெயகாந்தன் அப்போ எழுதுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் மகராஜன் அவரை பற்றி பேசும்போது சொன்னார், ஜெயகாந்தனை பற்றியெல்லாம் பாராட்டி பேசிட்டு எங்களுக்காக அவர் மீண்டும் எழுத தொடங்க வேண்டும் அப்படின்னாரு. ஜெயகாந்தன் பேசும்போது சொன்னார் உடனே, நான் எழுத வேண்டும், எழுதக்கூடாது, எழுத வேண்டும், எழுத வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர் யார்? ஒரு நீதிபதியாக இருந்தால் என்ன எழுது என்று சொல்வதற்கு, கட்டளையிடுவதற்கு. ஐ எம் ஆன் ஸ்ட்ரைக். எங்களுக்கு என்னையா ஸ்ட்ரைக்கா? எழுத்தாளர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஐ எம் ஆன் ஸ்ட்ரைக். நான் ஒரு போராட்டத்தின் காரணமாக எழுதாமல் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த இலக்கிய ஊழல்களை, இலக்கிய விஷயங்களை எடுத்து பேசி அவற்றை எதிர்த்து தான் நான் எழுதாமல் இருக்கிறேன்னு பேசினா பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாடங்கள். அந்த பாடங்களை வைத்துத்தான் அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் நாங்கள் எழுத்தினுடைய அரிச்சுவடிகளை படித்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு மகா மனிதரை, ஒரு எழுத்தாளனை நான் சந்தித்தது எனக்கு கிடைத்த பாக்கியம். அவரை பற்றி நினைப்பதற்கு ஏன் அவரை நினைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், நான் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தான் ஒரே ஒரு அடிப்படையான ஒரு இயக்கம் எனக்கு என்றைக்கும் உண்டு. எழுத்தாளன் என்பவன் தான் எழுதுவதை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். நான் சொல்லலை, மேக்சிம் கார்கி சொல்கிறார், எழுத்தாளன் என்பவன் தான் எழுதுவதை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். புத்தகம் என்பது என்ன? வாழ்க்கையின் இறந்து போன ஒரு கருத்த நிழல். புத்தகம் என்பது என்ன? வாழ்க்கையின் இறந்து போன ஒரு கருத்த நிழல். அப்போ சொல்கிறார் கார்கி, ஒரு நல்ல புத்தகத்தை காட்டிலும் கெட்ட மனிதன் சிறந்தவன். இதைத்தான் நம்புகிறார் ஜெயகாந்தன், இதைத்தான் நாங்களும் நம்புகிறோம். தமிழ் சமூகத்தில் மிக உன்னதமான நேர்மையான ஒரு தலைமுறை எழுந்து வர வேண்டும் என்பதை எழுத்தாளர்கள் எல்லோரும் ஏற்று அதன்படி நடப்பதற்கு ஜெயகாந்தனுடைய இந்த நினைவு நாளில் நாம் மீண்டும் மீண்டும் வைராக்கியத்துடன் முடிவெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.